வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலையை தேடுற வாரமாக இருக்கும். மனசில் பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் இந்த வேலை அந்த வேலை, குடும்பம், வேலை, பணம், உறவு எல்லாத்தையும் சமமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் இந்த வாரம் இவங்களுக்கு ஏற்படும். சமநிலையை எந்த அளவுக்கு காக்குறாங்களோ அவங்களால தான் இந்த வாரம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேலன்ஸ்டாக கவனிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூடுதல் கேர் வச்சுட்டிங்கன்னா ஒரு வேலையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சமாளிக்கிற திறன் சோதிப்பாங்க. அது சோதனைக்குள்ளாக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வேலையும் நீங்கள் செய்கிறீங்க, எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு யோசனையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கேங் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும். 2-3 பேர் கூட சேர்ந்து செய்கிற மாதிரி வேலைகள் தான் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது. அதே மாதிரி ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரிகள் எல்லாம் உங்கள் நம்பி பொறுப்பு கொடுத்து இது செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கவனிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் மென்டல் ப்ரெஷர் லேசாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக சிலர்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், மெயிலாக இருந்தாலும், மெசேஜாக இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா கவனித்து செயல்படுங்க. ஒரு மிடில் மேன் எப்படி செயல்படுவாரோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் 2 பேருக்குமே பேலன்ஸ்டாக இருந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். புதிய தொடர்பு உதவியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏதாவது வாடிக்கையாளர்லாம் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அது நீங்கள் பேசி அவங்கள சரி பண்ணி உங்களோட ஒரு சக்ஸஸை உருவாக்கிக்கிறது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவையில்லாத விவாதம் வரும். அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரவு சமமாக தான் இருக்கும். அதே அளவு ஈக்குவலாக சமமான செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஓல்டு பேலன்ஸ் கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சின்னதாக எக்ஸஸ் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம் வாங்குறதோ, இல்லைனா ட்ரெஸ் வாங்குறதோ, இல்லைனா ஏதாவது வண்டிக்கு சின்னதாக செலவு பண்ணுறதோ, இல்லை ட்ராவல் எங்கன்னா போகிறதோ, அது மாதிரியான செலவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவு எந்த அளவுக்கு வருதோ அதை தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கூட்டு தொழிலில் எந்த ஒரு பணத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கடனுக்கு யாருக்கும் நீங்கள் ஜாமீன் நிற்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக ஒரு பிளானிங்காக இருக்கீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கிற அளவுக்கு அளவுக்கு உங்கள் ஃபேமிலி சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேசாமல் மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி எதையுமோ புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அது சூழ்நிலை புரிஞ்சு உங்களுக்கு முடிகிற அளவுக்கு செய்யுங்க. அது தவறில்லை. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதுகு வலி லேசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கிட்னி சம்மந்தமாக சின்ன விஷயங்கள் யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுகர் கொஞ்சம் பேலன்ஸாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரையில். அது அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ரெஸ்ட் கிடைக்குதோ அது செஞ்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. ஸ்வீட் சாப்பிட்றத குறைங்க.
அதே மாதிரி யோகாவோ இல்லை வாக்கிங்கோ ஏதாவது ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல சமூக தொடர்பு மூலிமா ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் வந்து சட்டம் சம்பந்தமான சில விஷயங்களில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வண்டியில் இருக்க புக்ஸு, பேப்பர்ஸ் அதெல்லாமே வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஸ் கூட தெளிவாக கணக்கு வச்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த வாரம் இருக்குது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு சின்ன சின்னதாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில நேரங்களில் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி கூட இருந்து அரட்டை அடிக்கிற மாதிரியா இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கும். நீங்கள் பிளான் பண்ணி இந்தந்த வேலை இந்தந்த செய்யணும், இது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வெள்ளை கலர் பூ வச்சு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு, உங்கள் மனசில் அமைதி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி சனிக்கிழமை எல் தீபம் பண்ணுங்கள். சனி பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. திங்கட்கிழமை, 6ஆம் தேதிங்கிறது வந்து புதன்கிழமை, 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க நல்ல வேலைகளுக்காக. அதே மாதிரி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது 3 நாட்கள். 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ட்ராவல்லையோ இல்லைன்னா நைட்டு ட்ராவல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 3 நாள் ஜாக்கிரதையாக இருங்க. ஒருத்தர் கூட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ஆர்கியூமெண்ட் வரா மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திடாதீங்க. துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சமநிலை ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ரிலேஷன்ஸ் கூட இருந்து ஒரு நல்ல ஒரு லெசன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில விஷயங்கள் வந்து பணத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறது வந்து ரொம்ப அமைதியாக ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவசரமாக எந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை தவிர்த்துருங்க. அதை நல்லா நிதானமாக யோசனை பண்ணி செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, பொறுமையாக கேட்டீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.